வர வர இந்த புறாக்கள் ரொம்ப ஓவரா பண்ணுது. நெட் இல்லாட்டினா வீட்டுக்குள்ளேயே வந்துரும் போல இருக்கு. நாங்க பார்த்தோன்னே ஓடிடுச்சு. அது அந்த சைடு போனோடனே நாங்க 2 பேரும் இந்த சைடு கிளம்பிட்டோம். ஆளினியை கூட்டிட்டு சும்மா ஏதாவது வாக்கிங் மாதிரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு வந்தேன். இந்த குழந்தைங்கலாம் ஒரு வயசுல இது என்னது அது என்னதுன்னு தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குங்க பாத்தீங்களா. அந்த ஏஜ் ஆளினிக்கு வந்துருச்சு போல இருக்கு. போற வழியெல்லாம் ரிவர்ஸ்ல நின்று என்னட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே வந்தா. வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வந்தோடனே நைட்டு சாப்பாடுக்கு ரெடி பண்ணேன். கவுனி அரிசி வீட்டில் வாங்கி வச்சிருந்தது. ஊருக்கு அங்கே எங்கேன்னு போகவும் ரொம்ப நாள் ஆனதுனால லைட்டாக பூச்சி வைக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பவும் கவுனி அரிசியை வேக வச்சுட்டு வெல்லம் தேங்காய் பூ போட்டு தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு உப்புமா செய்யலான்னு சொல்லிட்டு கவுனி அரிசியை கழுவிட்டு லைட்டாக காய வச்சுட்டு குருணை பக்குவத்தில் அரைச்சிக்கிட்டேன். ஏற்கனவே செஞ்சிருந்தப்போ நல்லா ரவை மாதிரி அரைச்சிட்டேன். அது ரொம்ப கொல கொலன்னு ஆயிடுச்சு. அதனால இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கிட்டு கடுகு, கடலப்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, காய்கறி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் 1 டம்ளர் ஊற்றி காய வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரவையை சேர்த்து கிண்டிட்டு சிம்மில் வச்சு பொறுமையா கிண்டி விட்டேன். நல்லா அரிசி வெந்து வந்துருச்சு. லாஸ்டா கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரா கவுனி அரிசியில உப்புமா ரெடி ஆயிரும். இந்த கேப்லயே தேங்காய் சட்னியும் அரைச்சிக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ஹெல்த்தியாவும் இருக்கும். எங்க வீட்டுல மாதிரியே இதுல புரோட்டீன் என்ன இருக்கு அப்படின்னு கேட்குற ஆள் யாராவது இருந்தாங்கன்னா 2 முட்டையை வேக வச்சு கொடுத்து வேலையை முடிச்சிருங்க. டாடா.